السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا يا ذا القرنين إن يأجوج ومأجوج مفسدون في الأرض فهل نجعل لك خرجا على أن تجعل بيننا وبينهم سدا. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وقائدنا محمد رسول الله صلى الله عليه وسلم يمكث في الأرض 40 سنة تكون تلك 40 كأربع سنين يحج ويعتمر أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் காத்தமுல் அம்பியா சையதுல் அத்கியா ஹபீபுனா ஷஃபீஉனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் மீதும் உண்டாவட்டுமாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொடர் மழையின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற அசாதாரண நிலைகள் நம்மை பல்வேறு கவலைகளிலும் சிந்தனைகளிலும் ஆழ்த்திருக்கிறது. தொடர்ந்து ஒரு 10 நாட்களாக வரலாறு காணாத அளவுக்கு கடுமையான மழையினுடைய நெருக்கடியினால் அளவுக்கு அதிகமான அல்லாஹுவின் ரஹ்மத்துக்கள் அதாபின் வாசலை திறந்து வைத்து விட்டதோ என்று பயப்படுகிற அளவுக்கு ஒரு பெரும் நெருக்கடிக்குள் சென்னையும் சுற்றுப்புற பகுதிகளிலும் குறிப்பாக தமிழகமும் சந்தித்து வருகிற இந்த நேரத்தில் பொதுவாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர். எந்த ஒரு பெரிய அஸாபை நாம் தருவதற்கு முன்னாலும் அதற்கு டெமோ நம்ம காட்டுவோங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர். சூரத்து சஜிதாவில நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஃபஜ்ர் தொழுகையில நாம ஓதுற சூரா இது சூரத்து சஜிதா. அந்த சஜிதாவினுடைய சூரா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓத சொல்லி இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை சுன்னத்தாகவும் ஆக்கியிருக்கிறார்கள். பொதுவாக கியாமத்தை பற்றி அதிகமாக அச்சுறுத்துகிற வசனம் சூரத்து சஜிதாவிலே உண்டு. என்ன கியாமத்துங்கிறது வெள்ளிக்கிழமை தான் வருங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சுறுத்திய காரணத்தினால் அந்த கியாமத்தின் நினைவுகளும் சிந்தனைகளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வருகிற பொழுதெல்லாம் உங்கள் கவனத்தை விட்டும் தப்பக்கூடாது என்பதற்காக சூரத்து சஜிதாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலே சுன்னத்தாக்கிய சூரா என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த சஜிதாவிலே அல்லாஹ் சொல்லுவான், வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர். ஒரு பெரிய தண்டனைய, ஒரு பெரிய வேதனைய, ஒரு பெரிய சோதனையை நாம கொடுக்கிறதுக்கு முன்னால முதல்ல ஒரு சின்ன தண்டனைய, சின்ன அஸாப, சின்ன வேதனைய நாம கொடுத்து காட்டுவோம். வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையிலிருந்து கொஞ்சம் விலகி நீங்கள் என் பக்கமும்
பக்கமும் உங்கள் கவனம் திரும்ப வேண்டும். அதுதான் என் நோக்கம். அல்லாஹ் சொல்லுவோம். பொதுவாக ஒரு லேப்டாப் வாங்க போறோம், ஒரு செல்போன் வாங்க போறோம், அதுக்கு டெமோ இருக்கும் இல்லையா? அது எப்படி இருக்கும்? அதை நீங்க வாங்குறதுக்கு முன்னால ஒரு டம்மியாக அது இப்படி இருக்கும் என்று டெமோ காட்டுவாங்க. அதே மாதிரி அல்லாஹு தஆலா ஒரு நாள் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் நீங்கள் சந்திக்கிற உலகத்தினுடைய எல்லா நியதிகளும் மாற்றம் அடையும். ஒரு மலையின் நியதி மாற்றமாகிற பொழுது உங்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஒட்டுமொத்த அல்லாஹ்வின் படைப்புகள் வானம் பூமி அத்துணையும் கரை புரண்டு ஓடும் பொழுது அந்த ஒழுங்கிலிருந்து, அந்த நியதியிலிருந்து அல்லாஹ் கேட்பான், யார் பிடித்து வைத்திருக்கிறார்கள் வானத்தை? யார் பிடித்து வைத்திருக்கிறார்கள் வானத்தை? யார் அசையாமல் பிடித்து வைத்திருக்கிறார் பூமியை? எல்லாம் கேட்பான். எல்லா நியதிகளும் சரியாக போய்கொண்டிருக்கிற வரை சரி, மனிதன் போய்கொண்டிருக்கலாம், எல்லாம் சரிதான். தூளிக்குள்ளே எல்லாம் வானத்தில இருந்து மழை, பூமியில இருந்து விளைச்சல், இரவானா இரவு, பகல் வருகிற பொழுது பகல், எல்லாம் அந்தந்த நேரங்களில் சரியாக வருகிற பொழுது ஒன்றும் கவலை இல்லை, பிரச்சனை இல்லை. அந்த சரியாக வருகிற அந்த நியதி ஒரு காலம் உடைபடும். அல்லாஹ் சொன்னார், சரியாக வருகிற அல்லாஹ்வின் நியதி ஒரு காலம் உடைபடும், ஒரு நேரம் உடைபடும், உங்களால் தாங்க முடியாதுங்கிறான். அப்படி அல்லாஹ் அந்த நியதியை விட்டு கண்ட்ரோல்ல நான் எடுத்த ஒரு 2 நாளைக்கு முன்னால நான் சொன்னேன், கடலோர பகுதியில வசிப்பவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாத்துக்கும் தான் இந்த செய்தி அழுத்தமாக முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸை 2 தினங்களுக்கு முன்னால் நம்முடைய பள்ளியிலே நான் சொன்னேன். இரவிலே நாம் சாவகாசமாக எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே ஆர்ப்பரித்து கடல் ஒரு மரத்தினுடைய, பனமரத்தினுடைய அளவு உயரத்திற்கு சென்று அவ்வளவு உயரத்துல போய் அல்லாஹ்ட்ட கேட்குது, நான் என்னுடைய எல்லையை தாண்டி எட்டுமான்னு கேட்கிறேன் அல்லாஹ்ட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் இரவிலே நீங்கள் தூங்குகிற அந்த இரவு 3 தடவை கடல் ஆர்ப்பரித்து எழுந்து அல்லாஹ்விடத்திலே உத்தரவுக்காக காத்திருக்கிறது. என் எல்லையை கொஞ்சம் தாண்டட்டுமா, என் எல்லையை தாண்டட்டுமா, நீ அனுமதி கொடுக்கிறாயா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அதை தடுக்கிறான். இல்லை, உனக்கான அனுமதி இல்லை, இன்னும் உனக்கான அனுமதி இல்லை இன்னும். சரின்னு கொஞ்ச நேரம் அல்லாஹ் விட்டு பிடிச்சான்னு வைங்க, லட்சக்கணக்கான உயிர்களை வாரி புருட்டி கொண்டு சென்ற சுனாமி என்ன, அல்லாஹுவினுடைய லேசான ஒரு இன்ச்சு கொஞ்சம் நவுலுன்னு தான் வைங்க, முடிஞ்சிருக்கு. அது உலகத்தினுடைய ஜாம்பவானாக காட்டிக்கொண்ட ஜப்பானாக இருந்தாலும் சரிதான், எதுவாக இருந்தாலும் சரிதான், உலகத்தினுடைய எல்லா தொலை தொடர்பில் இருந்தும் தனியாக துண்டிக்கப்பட்ட தீவாக மாறிவிடும். கடல் ஆக்கிரமித்து விட்டால் ஒவ்வொரு நாளும் கடல் கேட்கிறது அல்லவா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு பெரிய அதாபிற்கு முன்னால் அல்லாஹ் கொஞ்சம் சின்ன சின்ன அதாபுகளை காண்பிக்கிறார். எல்லாம் அதனுடைய எல்லைக்குள் இருக்கிற வரை எல்லாம் சரி போய்கொண்டிருக்கலாம். அந்த எல்லையை மீறினால் உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார். மழை வர வேண்டிய காலத்துல மழை வருது, சரி, எவ்வளவு காலம் வரணுமோ அவ்வளவு காலம் வருது, சரி, இதை தாண்டிடுச்சு வைங்க, என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் உங்களுக்கு காட்டினான், நமக்கு காட்டினான், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திற்கு காட்டினான். அல்லாஹு அக்பர். பெய்த மழையால் எந்த மழை வேண்டும் என்று கேட்டோமோ அந்த மழை இன்றைக்கு உலகத்திலிருந்து தனியாக ஒரு தனி உலகத்தை நமக்கு காட்டிடுச்சு போயிடுச்சு. தொலை தொடர்பு இல்ல. அல்லாஹ் அக்பர். பிறந்ததுல இருந்தே சுருக்கமா நான் சொல்றது, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால நமக்கு பின்னால கொண்டு போய், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால நம்ம எப்படி இருந்திருப்போம்? கரண்ட் இல்லைன்னா என்ன செய்வோம்? இன்டர்நெட் இல்ல, தொலை தொடர்பு இல்ல, டெக்னாலஜி இல்ல, எதுவும் இல்லை. எங்க இருந்தாலும் டவர் இல்ல, டவர் கிடைக்கிறது இல்ல. ஆனாலும் எல்லா பாயிண்ட்கள்லயும் சார்ஜர் இருக்கு, தொங்குது. ஒருத்தட்ட கேள்வி மாதிரி சொன்னேன், நல்ல வேலை கொஞ்சம் தூங்கும் போது உசாரா தூங்க, மூக்குல 2 சொருவிட்டு போயிடுவாங்க போது. தூங்கிட்டு இருக்கும் போது பிளக் பாயிண்டோட அலையிறாங்க. சார்ஜர் நெட்வொர்க் இருக்குதே இல்லையோ, ஆனா சார்ஜருக்காக அத்தனை பேர்களும் அதை ஜீரணிக்க மறுக்கிறது. அதை பழகினதுனால இந்த வாழ்க்கையை நம்ம பழகிட்டோம், இதிலிருந்து வெளியே வர மறுக்கிறோம். எவ்வளவு பெரிய இடர்களும் இடையூறுகளும் வந்தாலும் அதை தாண்டி, அதை சமாளித்து, கொஞ்சம் கூட அதை கவனப்படுத்தாமல் அடுத்த கட்டத்திற்கு போக முனைகிறோம். தவிர அல்லாஹ் சொன்ன அந்த டெமோ, அல்லாஹ் சொல்லுவான்,
وتقطعت بهم الاسباب. இன்னைக்கு லேசாக உங்களுடைய தொலை தொடர்புகள் துண்டித்திருக்கிறது. ஒரு காலம் வரும் கியாமத், ஒட்டுமொத்த நெட்வொர்க்கும் க்ளோஸ் ஆகும். அப்ப என்ன செய்வீங்க கேக்குறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க யாருமே தொடர்பு கொள்ள முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. எல்லா தொடர்புகளும் துண்டிச்சா. உணவு இல்ல, தண்ணீர் இல்ல. அல்லாஹு அக்பர். இது எல்லாமே டெமோங்கிறனா. கொஞ்சம் பாருங்கள் கியாமத்தை, கண்ணுக்கு முன்னால் நிறுத்துங்கள். கியாமத்திற்கான டெமோ இது. இப்படித்தான் நடக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் 3 வருஷம் இப்படி கடக்கும். நாங்க வானத்தில் இருந்து மழை 3% 10ல அல்லாஹ் 3 நிறுத்துவான். பூமியினுடைய விளைச்சல்ல 3% நிறுத்துவான். அடுத்த வருஷம் 3ல 2%, 7% நிறுத்தப்படும். வானத்தினுடைய மழை, பூமியினுடைய இது நிறுத்தப்படும். 3வது வருஷம் வானத்தினுடைய ஒட்டுமொத்த மழையும் தஜ்ஜால் வந்ததற்கு பின்னால மழை கிடையாது. தெரிஞ்சுக்கங்க. மழை இல்ல, பூமியில விளைச்சல் இல்ல, என்ன செய்ய முடியும்? தண்ணீரே இருக்காது. இருக்கிற தண்ணீர்கள் மாத்திரம்தான். ஒரு காலகட்டம் வரும், இது போன்று தண்ணீர் நெருக்கடி வரும், உணவு பஞ்சம் வரும். கியாமத்தினுடைய நெருக்கத்தில் இந்த சமுதாயம் சந்திக்கிற அத்துணை பிரச்சனைகளுக்கு முன்னால் ஒரு காலகட்டம் வரும். அந்த காலகட்டத்தையும் நாம் எதிர்நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். கியாமத்தினுடைய நெருக்கத்தில் நம்ம அது குறித்து இந்த நேரத்தில் சிந்திக்கணும். பொதுவாக ஒரு மோமினை பொறுத்த வரையில அல்லாஹ் இதைத்தான் சொல்றான், லஅல்லஹும் யர்ஜிஊன். யார் வேண்டுமானாலும் எந்த முசீபத்தையும் எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மூமின் இப்படி எடுக்கணுங்கிறான். உன் வாழ்க்கையில நீ சந்திக்கிற பிரச்சனைகளை என்னுடைய தீனோடு ஒட்டி பார்க்க வேண்டும்ங்கிறான். லஅல்லஹும் யர்ஜிஊன். நீ படிப்பினை பெற வேண்டும், நீ திரும்ப வேண்டும், நீ தௌபா செய்ய வேண்டும், நீ கடந்த பாதைகளை விட்டு உன் பாதையை மாற்றியாக வேண்டும், உன் சிந்தனையை மாற்றியாக வேண்டும். நீ போகிற இந்த உலகம் நிஜமல்லது, நிரந்தரம் அல்லது. உனக்கு ஒரு நாள் ஏமாற்றும். திடீரென்று ஒரு நாள் உலகத்தில் இருந்து நீ தன்னந்தனியாக ஆக்கப்படுவாய். எந்த தொடர்பும் கிடையாது, எந்த உணவுக்கும் திண்டாட்டம், தண்ணீருக்கு திண்டாட்டம், அத்துணையும் யாரும் யாருக்கும் உதவி செய்கிற நிலையில் இருக்க மாட்டார்கள். இப்படி ஒரு நாள் கியாமத்திற்கு முன்னால் வரும். ஒரு சொட்டு தண்ணீரை கூட மிச்ச வைக்காமல் குடித்துக் கொள்ளுகிற கூட்டம் எல்லாம் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே ஒன்று உண்டு, லா யப்கி ذات ظل الا ஹலகத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திரும்பிய பக்கம் எல்லாம் இன்றைக்கு நீங்கள் மரங்களை பார்க்கிறீர்கள், நிழல்களை பார்க்கிறீர்கள். ஒரு காலகட்டம் வரும், அங்கே மரங்கள் இருக்காது, எந்த விளைச்சலும் இருக்காது, எல்லாம் பட்டு போன மாதிரி பார்ப்பீங்க. யா ரசூலல்லாஹ் மா யஈஷு ஃபீ ذلك الزمان. அந்த காலத்துல அப்படி ஒரு நெருக்கடி வந்துருச்சுன்னா மக்கள் எப்படி சாப்பிடுறது, எப்படி வாழ்றதுன்னு கேட்டாங்க. ரிஸ்க்குக்கு வழி வேணும் இல்லையா, தண்ணிக்கு வழி வேணும் இல்லையா, எல்லா பசுமையும் ஒளிந்து போய்விட்டால் என்ன செய்யறது? நான் சொல்றது இப்ப டெமோ கிடையாது, மெயின் பிச்சை பத்தி நான் பேசுறேன். அல்லாஹ் மெயின் காட்டுவான். அல்லாஹ் அந்த கியாமத்தினுடைய நெருக்கத்தில் நடக்கிற நிகழ்வுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதர்சனமாக இந்த பூமியில் நடத்தி காட்டுகிற நிகழ்வுகள் எல்லாம் இருக்காது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு தண்ணீர் இல்லை என்றால் மாற்று ஏற்பாடு, உணவு இல்லை என்றால் மாற்று ஏற்பாடு, தொடர்புகள் துண்டித்து விட்டால் தொடர்பை மீண்டும் சரி செய்து கொள்கிற முயற்சிகள், இதெல்லாம் இருக்கிறது, நடக்கிறது. இங்க இருக்குதா, இங்க இருந்து கொஞ்சம் அடையாறுக்கு போனா டவர் கிடைக்கலாம், அடையாறு வரைக்கும் போய் பேசிட்டு வரவங்க எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க. டவருக்காண்டி இங்க இருந்து ஈஞ்சமாக்க வரைக்கும் போறாங்க. ஆனால் அங்கே மாற்று ஏற்பாடுகள் செய்ய முடியாத நிலை. அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்லைங்கிறீங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்கிறீங்க, ஃபமா யஈஷு ذلك الزمان. அந்த காலத்துல எப்படி வாழ்றது யா ரசூலல்லாஹ், வழி சொல்லுங்களேன்னப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இப்னு மாஜால வருது, அத்-தஹ்லீலு வத்-தக்பீரு வத்-தஹ்மீத். அந்த ஒரு நிலை உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க 3 விஷயத்தை நீங்க செஞ்சிருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இதுதான் உங்க சாப்பாடுன்னு சொல்லாங்க. நெருக்கடிகள் பிரகடனப்படுத்தப்படுகிற பொழுதெல்லாம் உங்களுடைய நாவுகள் இந்த தஸ்பீகை விட்டும் நழுவக்கூடாது. நான் சொல்லலாம், நெருக்கடியான காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய தஸ்பீக் இது. இது உங்களுடைய உணவுக்கான உடல் திடகாத்திரத்தை உங்கள் உடலுக்கு கொடுக்கும், நீருக்கான திடகாத்திரத்தை உங்கள் உடலுக்கு கொடுக்கும், எதிர்த்து இயற்கையோடு ஏற்படுகிற அழிவுகளோடு போராடுகிற சக்தியை, தெம்பை உடலுக்கு உங்களுக்கு அது கொடுக்கும். அத்தஹ்மீது வத்தஹ்லீலு வத்தக்பீர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
கைர் அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து நாம் பேசிக் கொண்டு வருகிறோம் இனி கியாமத்தினுடைய நெருக்கத்தை குறித்து. தஜ்ஜாலுடைய முடிவுக்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமியிலே 40 வருஷம் ஆளுவார்கள். 40 வருஷம் ஈசா அலைஹிஸ்ஸலாம். 40 வருஷம் எப்படி போகுங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கஅர்பஇ ஸினீன், 4 வருஷத்தை மாதிரி 40 வருஷம் கடந்துருந்தாங்க. எப்படி தஜ்ஜால் வரும்போது 40 நாள்ல முதல் நாள் 1 வருஷமா கழியும், 2வது நாள் 1 மாசமாக கழியும், 3வது நாள் 1 வாரமாக கழியும், மீதி 37 நாட்கள் சாதாரண நாட்களை போல் கழியும் என்று சொன்னார்களோ, 40 நாட்கள் இருப்பான் தஜ்ஜால். ஆனால் 4 வருஷங்களை போல கழிகிற 40 வருஷம் இருப்பாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவங்க இந்த பூமியில வந்து செய்கிற நிகழ்வுகளை குறித்து எக்ஸரு தலீப், எல்லா சிலுவைகளையும் உடைத்தெறிவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிலுவைக்கு இனி வேலை இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்கன்னா சிலுவைகளுக்கு வேலை இல்லை. எந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் மீது அளவு கடந்த பிரியம் கொண்டு அவர்கள் இதை செய்தார்களோ, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமே வந்ததற்கு பின்னால் இனி கிறிஸ்தவர்கள் யாரும் கிறிஸ்தவர்கள் இல்லை. குர்ஆன் சொல்கிறது, வஇம் மின் அஹ்லில் கிதாபி இல்லா லயுமினன்ன பிஹி கப்ல மௌதி. அல்லாஹு அக்பர். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்ததற்கு பின்னால் எல்லா கிறிஸ்தவர்களுடைய நாவிலும் கலிமா. இந்த உம்மத்து பெரிதாகும். உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்டிருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம், முதல் மதமாக இருக்கிற கிறிஸ்தவ மதம் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய மயமாக மாறினால் இஸ்லாம் அங்கே எப்படி தலை தூக்கும் என்பதை கொஞ்சம் கற்பனையில் சிந்தித்து பாருங்கள். அவ்வளவு பெரிய கூட்டம். பூமியில் இருந்து ஹின்சீரை, பன்றிகளை கொன்றொழிப்பார்கள். இனி கப்பம் கட்டி இஸ்லாமிய நாடுகளில் வாழுகிற அந்த முறை இனி கிடையாது. இஸ்லாம் இல்ல இஸ்லாம், இஸ்லாத்தை தவிர மாற்று ஏற்பாடு எதையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே ஏறத்தாழ கிட்டத்தட்ட அந்த 40 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீதமான ஆட்சி, திரும்பிய பக்கம் எல்லாம் இஸ்லாம், திரும்பிய பக்கம் எல்லாம் ஈமான், குஃபரே கிடையாது, குஃபரே கிடையாது, எல்லாமே இஸ்லாம், எல்லா இஸ்லாமிய மயம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழுகிற அந்த 40 வருஷம் முழு உலகிலும் இஸ்லாமிய மயமாக மிக அற்புதமாக ஆட்சி நடத்தி கொண்டிருப்பதனுடைய நடுவிலே அல்லாஹ்வுடைய நியதியை பாருங்க. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, நல்ல ஆட்சி கொடுப்பாங்க. அடுத்து ஒரு தொழில் ஏற்படும், தஜ்ஜால் வந்துருவான். தஜ்ஜால் வந்து அவனை அழிக்கிறதுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் முடிய போற சமயத்துல யஜூஜ் மஜூஜ்ங்கிற ஒரு கூட்டம் இறங்குவாங்க. ஒரு கூட்டம் யஜூஜ் மஜூஜ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல வந்து எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜால சிறப்பிடிச்சாங்களோ, கொன்றொழிச்சாங்களோ, அதே மாதிரி இந்த யஜூஜ் மஜூஜ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் முஸ்லிம்களையும் சிறப்பிடிச்சிருவாங்க. மலைக்கு மேல சுத்திலும் அவர்கள். யஜூஜ் மஜூஜ் கூட்டம் இப்ப யார், அவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க, இப்ப எங்க இருக்கிறாங்க, இத பத்தி எல்லாம் நம்ம லேசா தெரிஞ்சுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை 10% வச்சேன்னு சொன்னா அதுல 9% ஜின்னு, ஒரே ஒரு சதவீதம் தான் மனுஷன். அந்த 1% 9% யஜூஜ் மஜூஜ், 1% தான் மற்ற மனிதர்கள். இப்படி யோசிச்சுக்கங்க, அவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. யஜூஜ் மஜூஜ் கூட்டம் எவ்வளவு பேர் இருப்பாங்கிறத நீங்க யோசிக்கலாம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், ஹத்தா இதா ஃபுத்திஹத் யஜூஜ் வ மஜூஜ், யஜூஜ் மஜூஜுக்காக கதவு திறக்கப்படும், நாலாபுறத்திலிருந்தும் இந்த உலகத்தை நோக்கி அவர்கள் பாய்ந்து வருவார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. சூரத்துல் அன்பியாவில அல்லாஹ் சொல்லுவான், திறக்கப்படுகிறது என்று சொன்னால் அப்படியானால் அடைக்கப்பட்டிருக்கிறதா? குர்ஆன்ல எல்லாம் திறக்கப்படுதுங்கிறான். 10% மனுஷன்ல 9% அவன் தான் இருக்கிறான், யஜூஜ் மஜூஜ். அவ்வளவு பெரிய கூட்டத்தை அல்லாஹ் எங்க பிடிச்சு அடைச்சி வச்சிருக்கிறான். இப்ப வாங்க சூரத்துல் கஹ்ஃபுக்கு. அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே ஒரு வரலாறு சொல்லுவான். துல்கர்னைன் ஒருத்தருடைய வரலாறு சொல்றான். இவர் உலகத்தையே சுத்தி வந்தவர்ங்கிறான் அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபில. இவர் ஐரோப்பாவுக்கு போனாராம். ஐரோப்பாவுக்கு போகும்போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஐரோப்பா பூமியை பத்தி, லா யகாதுன யஃபஹூன கௌலா, யூரோப் படிப்பறிவு இல்லாத சமுதாயம் அல்லாஹ் குர்ஆன்ல. முஸ்லிம்கள் மாத்திரம் யூரோப்பை ஆட்சி செய்யலன்னா அவர்கள் ஒன்றுக்கும் ஆக மாட்டார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. சைன முஸ்லிம்கள் கைப்பற்றியதால் அவர்களுக்கு அறிவு, அவர்களுக்கு சயின்ஸ், அவர்கள் பெற்ற எல்லா அறிவுகளும் முஸ்லிம்கள் திறந்து பெற்றார்கள். ஐரோப்பா என்பது ஏதோ பிறவியிலேயே அறிவாளிகள் உள்ளவர்கள், அவர்கள் அரபியர்களிடத்திலிருந்து பிச்சை வாங்கியவர்கள் அறிவை. குர்ஆனில் அல்லாஹ் ஐரோப்பியர்களை பற்றி தெளிவாக பேசுகிறார். லா யகாதுன யஃபஹூன கௌலா என்று
யகாதுன யஃகஹூன கௌலா, அவனுக்கு அறிவு இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். யூரோப்பியன்ஸுக்கு அறிவு கிடையாது. எங்கிருந்து வந்துச்சு அறிவு? இஸ்லாம் கொடுத்தது, முஸ்லிம்கள் கொடுத்தார்கள். அந்த நாட்டு முஸ்லிம்கள் கைப்பற்றி ஒரு 500-600 வருஷம் ஆட்சி செஞ்சதுனால இன்னைக்கு அவன் சயின்ஸ்ல முன்னால இருக்கிறான், அறிவியல் துறையில எல்லா துறையிலும் முன்னணியில இருக்கிறான். முஸ்லிம்கள்ட்ட இருந்து அபகரிச்ச அறிவு அது. கைர் அல்ஹம்துலில்லாஹ், அது வேற ஒரு விஷயம். இப்ப அல்லாஹ் அந்த நிகழ்வுகளை, யூரோப்புக்கு இவர் போனப்ப அங்க உள்ள மக்கள் எல்லாம் சொன்னாங்களா, யாதுல் கர்னைனே இன்னும் யஜூஜ் மாஜூஜ் ஒரு கூட்டம் பாடாப்படுத்துறாங்க. ஒரு விவசாயத்தை விட்டு வைக்க மாட்டேங்க, தண்ணீரை விட மாட்டேங்காங்க, பாக்குறவன தான் கொலை பண்றாங்க. பகல் லஜாலுக்க ஹர்ஜன் அலா அன்தஜால பைனனா உபைனஹும் சத்தா, இவன் பூமிக்கே வராத அளவுக்கு ஒரு பெரிய தடுப்பை ஏற்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அவர் கட்டினார் ஒரு பெரிய தடுப்பு. 2 மலைகளுக்கு மத்தியில், பிரம்மாண்டமான 2 மலைகளுக்கு மத்தியில் இரும்பு பாலங்கள் அமைத்து செம்புகளை உருக்கி அவர்கள் வர முடியாத அளவுக்கு, நான் சொன்ன பார்த்தீங்களா, மனித சமுதாயத்தை விட அவன் 90% அதிகமான கூட்டம் அது. அந்த கூட்டம் பெரிய அழிச்சாட்டியம் செய்கிற ரவுடி கூட்டம். அதை தடுத்தார்கள் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். ஊரே சேர்ந்து அவருக்கு ஒத்துழைத்ததாக குர்ஆன் சொல்கிறது. பிரம்மாண்டமாக கட்டி முடிச்சிட்டு அவர் சொன்ன வார்த்தை, ஒரு காலத்திலேயும் நான் கட்டிய இந்த சுவரை ஒரு சின்ன ஓட்டை கூட போட முடியாது என்று சொன்னார். உலகத்தினுடைய முதல் சிவில் இன்ஜினியர், அல்லாஹ் காட்டிய சிவில் இன்ஜினியர் அவர் துல்கர்னைன். பிரம்மாண்டமாக கட்டி முடித்தார். சொன்னார், ஆதா ரஹ்மத்து மிர் ரப்பி, இது என் சக்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, என் ரப்பனுடைய கிருபை, அது என் ரப்பனுடைய அருள். ஃபைதா ஜாஅ வஅது ரப்பி ஜஅலஹு தக்கா, இந்த சுவர் எப்போ உடையும் தெரியுமா? உலகத்தில் கட்டி முடித்தவர் சொல்கிறார், இந்த சுவருக்கான கேரண்டியும் இந்த சுவர் உடைந்து விடுவதும் எப்பொழுது தெரியுமா? ஃபைதா ஜாஅ வஅது ரப்பி, என் ரப்பின் வாக்குறுதி கியாமத் நெருக்கத்தில் வரும். ஜஅலஹு தக்கா வகான வஅது ரப்பி ஹக்கா, அப்படியே துகள் துகளாக சிதறி போயிடுனாங்க. இந்த சுவர் வந்துருவாங்க பூமிக்கு. அவ்வளவு பெரிய கூட்டம் வருவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்ப்பரித்து வருகிற அந்த பிரம்மாண்டமான, அவர்களுடைய முதல் பார்வைக்கு கிடைப்பது துருக்கியிலே ஓடுகிற தபரியா என்ற பிரம்மாண்டமான நதி. தபரியாவினுடைய நதி இருக்கிற, அது 23 கிலோமீட்டர் நீளம், அது அகலம் 13 கிலோமீட்டர் அகலம், அது ஆழம் இன்னும் பிரம்மாண்டமானது. இவ்வளவு பிரம்மாண்டமான நதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் கடக்கிற பொழுது அப்படியே கடந்து போய் கடைசியில் உள்ள அந்த நதியில சொல்றப்ப ஒரு சொட்டு தண்ணி இருக்காது. என்ன இதுதான் இவ்வளவு தண்ணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுச்சு, ஒரு சொட்டு தண்ணியை காணோம் என்னன்னு சொல்லுவாங்க. உள்ளவன் குடிச்சிட்டு அந்த நதியை கடக்கிற பொழுது கடைசியில உள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை என்ன கேட்பானா? எவ்வளவு பெரிய கூட்டமாக இருப்பான். அந்த நதியை விட்டு வைக்க மாட்டான்னு சொன்னா, ஜோர்டானுடைய பெரும் பெரும் நதிகள் எல்லாம் தபரியாவுடைய நதியில போய் தான் கலக்குது. கிட்டத்தட்ட அது ஒரு கடல்னு சொல்லுவாங்க, நதி கிடையாது, அது பிரம்மாண்டமான கடல். அது அந்த கடலையே கடக்கிற பொழுது கண்ணி வைக்கிற நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவார்கள். யஜூஜ் மஜூஜை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் எல்லாம் கடந்து வருகிற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்த கூட்டத்தை அத்தனை பேரையும் சுற்றி தரப்படுத்திடுவாங்க. ஒண்ணும் செய்ய முடியாம சிக்கிக்கிடுவாங்க. அவங்களை எதிர்த்து போக செய்ய முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தால அவங்களுடைய கூட்டத்தால பெரிய கூட்டம் இருக்கலாம், ஆனா அவங்களை எதிர்த்து போர் செய்ய முடியாது. ஒரே ஒரு ஆயுதம் தான் துவா. மலை மேலே போய் உட்கார்ந்து கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டம் கீழே பூரா சுத்தி அவங்க அரஸ்ட் பண்ணிருப்பாங்க. துவா மட்டுமே செய்வார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அந்த துவாவினுடைய விளைவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபயுர்சிலுல்லாஹு அலைஹிம் ரஹ்பா, ஒரு சின்ன சின்ன புழுவை போன்ற ஒரு பூச்சை எல்லாம் அனுப்புவான். அவ்வளவு பெரிய கூட்டத்தை அழிக்கிறதுக்கு எல்லாம் சின்ன பூச்சை தான் அனுப்புவான். அவர்களுடைய பிடரிகளில் போய் உட்கார்ந்து கொண்டு அப்படி அப்படியே செத்து போய் விடுவான். மையிட்டு உடலை கூட எடுக்க முடியாதவர்களால், முஸ்லிம்களால் உடலை கூட எடுக்க முடியாது. இதற்கு கூட ரப்புல் ஆலமீன் வேறொரு பறவைகளை அனுப்பித்தான் இந்த உடலை எல்லாம் அல்லாஹ் தூக்கிட்டு போக வச்சு இந்த பூமியை சரிபடுத்துவான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே நான் ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துவேன். ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய அந்த சுவர், யஜூஜ் மாஜூஜை தடுத்து வைத்திருக்கிற அந்த சுவர் சீன பெருஞ்சுவர் என்பதாக வரலாற்றிலே
தவறான அபிப்பிராயம் சொல்பவர்கள் உண்டு, அல்லது அதை அடையாளப்படுத்துவர்கள் உண்டு. சீன பெருஞ்சுவருக்கும் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய சுவருக்கும் அணுவளவும் சம்பந்தம் இல்லை. வரலாற்றிலே தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது யஜூஜ் மாஜூஜுக்கு எதிராக துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் கட்டியது. சீன பெருஞ்சுவர் ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, அது கட்டியது சீனர்கள் கட்டினார்கள், அவங்களுடைய ஆட்சியை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி கட்டியது. இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, இது கட்டப்பட்டது இரும்புகளாலும் செம்புகளாலும் கட்டப்பட்டிருக்குது. சீன பெருஞ்சுவரை பொறுத்தவரையில் கற்களாலும் செங்கலாலும் கட்டப்பட்டது. மூன்றாவது வித்தியாசம் என்னன்னா, இரண்டு மலைகளுக்கு மத்தியில் உள்ளது இந்த சுவர். ஆனா சீன பெருஞ்சுவர் மலைகளுக்கு மேலே உள்ள பாதைகளாக உள்ளது, மக்கள் கடந்து போகிற பாதைகளை. சீன பெருஞ்சுவர் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது, அந்த போடப்பட்டிருக்கு மலைக்கு மேல. ஆனா அது பாதை, அது மலைக்கு மேலே போடப்பட்ட ஒரு பாதை. ஆனா இது ரெண்டு மலைகளுக்கு மத்தியில உள்ள. நாலாவது ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, அதை கடக்க முடியாது, அதை சிதைக்கவும் முடியாது. ஆனா சீன பெருஞ்சுவரை பொறுத்தவரையில் அவர்கள் அதற்குள்ளே செல்கிறார்கள், போக முடியும், அதை கடந்து செல்கிறார்கள். அதிலே பெரிய பெரிய இழப்புகளும் உடைவுகளும் ஏற்படுகிறது. இது எல்லாத்தையும் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு அந்த சுவர் இல்லை என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு கட்டத்தில் அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு முன்னால், யஜூஜ் மாஜூஜினுடைய அழிவுக்கு பின்னால், இனி உலகம் தன்னுடைய அழிவை நோக்கி மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லுவது சின்ன அடையாளங்கள் அல்ல, உலகத்தை பெரிய அழிவு பாதைக்கு கொண்டு செல்கிற மிகப்பெரிய 10 அடையாளங்களில் ஏறத்தாழ எல்லாம் கடந்ததற்கு பின்னால், ஒரு முக்கால்வாசி அளவுக்கு கடந்ததற்கு பின்னால் அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வஃபாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 40 வருஷம் இருந்து அவர் ஹஜ்ஜி செய்வார், உம்ரா செய்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரைக்கும் அவர் ஹஜ்ஜி செய்யல. எல்லா நபிமார்களும் ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜி செய்யல, இனி ஹஜ்ஜி செய்வார்கள், உம்ரா செய்வார்கள். எந்த இடத்துல இருந்து ஹராம் கட்டுவாங்கன்னாங்க. ஒரு கட்டம் நாம விளங்க வேண்டும், காபத்துல்லாவுக்கு இப்படி ஒரு முசீபத்து வரும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்தினுடைய நெருக்கத்தில் அபிசீனியாவில் இருந்து வருகிற ஒரு பெரும் படை காபாவினுடைய ஒவ்வொரு செங்கலாக உருவி காபா இருந்த இடம் கூட அடையாளம் தெரியாமல் ஆக்கி விடுவார்கள். காபாவினுடைய ஒரு செங்கல் கூட கையில் கிடைக்காதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்தக்ஸிரு மினத் தவாஃப், அதிகமா தவாஃப் செய்யுங்க, அதிகமா தவாஃப் செய்யுங்க. நீங்க மக்காவுக்கு போனா, ஹரம் ஷரீஃபுக்கு போனா, ஹஜ்ஜிக்கு போனா, உம்ராவுக்கு போனா அதிகமா தவாஃப் செய்யுங்க. ஏன்னா வெகு சீக்கிரத்தில் இந்த காபா உடைக்கப்படும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காபா பெயர்க்கப்படும் நாங்க. அல்லாஹ் ஒரு கட்டம் கடைசியாக இவர்கள் காபாவை சல்லடையாக ஆக்குகிற பொழுது அல்லாஹ் குர்ஆனை உயர்த்தியது போல காபாவை அல்லாஹ் உயர்த்தி விடுவான். காபா உயர்த்தப்படும். குர்ஆன்ல வார்த்தைகள் இல்லை, தீன் வாடிக்கு கூட இல்லை. தீனை இந்த உம்மத்திற்கு தாங்கி பிடித்துக் கொண்டிருந்த, இந்த உம்மத்தை இந்த நிமிடம் வரை பாதுகாத்துக் கொண்டிருந்த அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய மரண தருவாயை சந்திக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு இந்த உம்மத்து தொலை வைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இந்த உம்மத்து தொலை வைக்கும். ஒரு நபிக்கு தொலை வைக்கிற பாக்கியம், ஒரு நபிக்கு தொலை வைக்கிற பெரும் பாக்கியம். இந்த நபியாக அல்ல, இந்த உம்மத்தில் சாதாரணமான மனிதராக இந்த உம்மத்தினுடைய இமாம் தொலை வைப்பார். கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் பக்கத்துல இன்றைக்கும் ஒரு இடம் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மக்பராவுக்கு பக்கத்துல அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு தாண்டி ஒரு இடம் இன்னும் காலியா வச்சிருக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டுல. அந்த இடத்துல அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அடக்கப்படுவார். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்து பண்ணிருக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எங்க அடக்கணுங்கிறது உட்பட வசியத்து பண்ணிருக்கிறாங்க. அடக்கப்படுவார்கள். இனி இந்த உம்மத்து தனியாக நிற்கும். இதுவரை தங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் இழந்து விடுவார்கள், மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை இழந்து விடுவார்கள். இந்த உம்மத்து தன்னன் தனியாக ஒரு பிரச்சனை என்றால் கூட யாரிடத்திலும் போய் செல்ல முடியாத நிர்பந்தத்திலே நிற்கிற பொழுது மக்களின் நாட்கள் கடக்கும், அவரவர்கள் தெரிந்த இபாதத்துகளை செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் போய் உங்களுடைய வீடுகளுக்கு போய் உறங்கச் செல்வீர்கள், தூங்குவீர்கள். இரவு இருளடையும், கடுமையாக இருளடையும். இருள் காலையில் எழுந்திருப்பதற்காக நீங்கள் தலைப்படுவீர்கள். வெளியே வந்து பார்ப்பீர்கள், ஒரு சொட்டு வெளிச்சம் இல்லை, ஒரு சொட்டு வெளிச்சம் இல்லை, சூரியனுக்கான அறிகுறியும் இல்லை. நீங்கள் போய் உள்ளே உட்காருவீர்கள், சிறிது நேரம் ஓய்வெடுப்பீர்கள், மீண்டும் கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வந்து பார்ப்பீர்கள், வெளிச்சம் இல்லை, கடுமையான இருள்.
மழை காலத்திலே மேக காலத்திலே இருக்கிற இருள் அல்ல அது. இருள் அல்ல அது, கடுமையான இருள். ஒரு பொட்டு வெளிச்சம் கூட யாரும் பார்க்க முடியாது. அதற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன உதாரணம், உங்கள் பக்கத்திலே இருக்கிற கைகளை நீங்கள் கண்களுக்கு பக்கத்திலே பார்த்தால் அது ஒன்றுமே தெரியாது. நாங்கள் சொல்லாலே சொன்னோம். சரி, 24 மணி நேரம் கடந்து விடும். 24 மணி நேரம் கடந்து விடும். எங்காவது வெளிச்சம் வராதா, வெயில் வராதா? இன்றைக்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமே ஆவலாக. இந்த வெயில் வராதா, இந்த வெளிச்சம் வராதா, பகல் மீண்டும் வராதா, தெளிவாகாதா, இந்த மழைக்கும் இருளுக்கும் முடிவு கிடைக்காதா என்று இயங்குகிற நமக்கு அந்த கியாமத் நமக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய படிப்பினை தர வேண்டும். 24 மணி நேரம் கடந்ததற்கு பின்னால் உலகமே முழு இருட்டிலே, ஆலவாக்கம் மாத்திரமல்ல, சென்னை மாத்திரமல்ல, தமிழகம் மாத்திரமல்ல, இந்தியா மாத்திரமல்ல, முழு உலகமும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கற்பனை செய்து பாருங்கள். இங்க இருக்கிற இருளில் கொஞ்சம் ஆறுகளுக்காக வேற யார்கிட்டையாவது பேச முடியும்னா எதுவும் பேச முடியாது. எல்லா தொடர்புகளும் துண்டிக்கப்படும். யாரையும் போய் பார்க்க முடியாது. அவரவர்கள் இருந்த இடங்களில் கடுமையான இருள். 24 மணி நேரம் இருளிலே கடந்ததற்கு பின்னால் வெளிச்சம் வராதா என்று வெளியே பார்ப்பார்கள், வெளியே நிற்பார்கள். கண்ணு கட்டிய தூரம் வரை ஒரு சின்ன வெளிச்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் கைகளிலே வைத்திருக்கிற எந்த டெக்னாலஜி, எந்த விளக்கு, எந்த திரி, எந்த நெருப்பு, எதுவும் எல்லாம் செயலிழந்தது. எந்த டார்ச் லைட்டும் வெளிச்சம் கொடுக்காது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அந்த நிகழ்வுகள் அந்த இருட்டிலே அல்லாஹ் போட்டு விட்டால் சூரியன் மட்டும்தான் நமக்கு வெளிச்சம், வேற எந்த வெளிச்சம் இல்லை. 24 மணி நேரம் கடந்து விட்டது. ரப்பே, எங்களுக்கு வெளிச்சத்தை தரமாட்டாயா? நாங்கள் வெயிலை பார்க்க முடியாதா? சூரியன் முகம் காட்டாதா என்று அழுது இரவெல்லாம் வணக்கத்திலே மறுநாள் நம்பிக்கையோடு வந்து பார்ப்பார்கள். ஒரு சொட்டு வெளிச்சம் இல்லை. 2வது நாட்கள் 48 மணி நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உலகமும் முழு இருளிலே 48 மணி நேரம். பின்பு 3வது நாள் 72 மணி நேரம் அல்லாஹ் இந்த பூமியை இருளிலே போடுவான். அஷ்ஷம்ஸு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா, அஷ்ஷம்ஸு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அத்ததுரூன ஐன தذهபு ஹாதிஹி ஷம்ஸ்? தோழர்களே, இந்த சூரியன் எங்கே போகிறது என்று தெரியுமான்னு கேட்டாங்க. இந்த சூரியன் எங்க போகுது தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலைஹி, எங்களுக்கு தெரியாத நாயகமே, சூரியன் போகிற பாதை நீங்கள் சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஜ்ரி ஹத்தா தன்தஹி இலா முஸ்தகிர்ரிஹா தஹ்தல் அர்ஷ். சூரியன் ஒவ்வொரு நாளும் கடந்து போகிற பொழுது அல்லாஹ்வினுடைய அர்ஷுக்கு கீழே போய் ஃபதஹிரு சாஜிதா, அப்படியே சுஜூதில் விழுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு நாளும் உங்களை கடந்து செல்லுகிற சூரியன் கடந்து போய் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே அல்லாஹ்வுடைய சஜிதால போய் விழுது. அல்லாஹ் இப்ப சொல்லுவான், இருத்தஃபிஇ, நீ எழுந்து செல், நீ வந்த பாதையாக மீண்டும் செல். அல்லாஹ் சொல்லுவான், நீ வந்த பாதையாக மீண்டும் செல். நீ வந்ததை போன்று மீண்டும் செல் என்று அல்லாஹ்வின் உத்தரவு கிடைத்தவுடன் அது கம்பீரத்துடன் எழுந்திருக்கிறது. எழுந்து மீண்டும் இந்த பூமியை நோக்கி வருகிறது. பூமி சுற்றுகிறது, சூரியனை பூமி சுற்றுகிறது, எல்லாம் இயல்புகளும் நடக்கிறது. ஒரு கட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அப்படியே வந்து சஜிதாவிலே விழுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இருத்தஃபிஇ, சூரியனை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இருத்தஃபிஇ, நீ எழுந்து விடு, நீ எழுந்து விடு, வந்த பாதையாக இல்ல, அது அப்படியே எதிர் திசையில போன்னு சொல்லுவான். நீ வந்த பாதையாக போக வேண்டாம், எதிர் திசையில போகும்பா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 நாட்களாக இந்த உம்மத்து முழு உலகமும் கடுமையான இருளிலே இருக்கிற பொழுது, ஒரு சொட்டு வெளிச்சம் வராதா என்று ஏங்கி கிடக்கிற பொழுது சூரியன் அப்பொழுது உதிக்கும். கிழக்கில் இருந்து அல்ல, மேற்கில் இருந்து உதிக்கும். நான் சொல்லலாம், சூரியன் மேற்கில் இருந்து உதிக்கும். என்ன நடக்கும்? மேற்கில் இருந்து உதித்தால் என்ன நடக்கும்? இன்ஷா அல்லாஹ் தொடர் ஜும்மாவிலே பார்ப்போம். இல்லாமல் ரப்புல் ஆலமீன் நாம் கேட்ட விஷயங்களை மிகச் சரியாகவும் அதனுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அந்த முறையிலும் புரிந்து கொள்கிற பெரும் நசீபை அல்லாஹ் நமக்கு எல்லாம் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.